ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு சாதாரணமாக வந்திருந்த அந்த முதியவர் அடுத்த சில நொடிகளில் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்திக்கப் போகிறார் என்பதை அறிந்திருக்கவில்லை. 1939 ஆம் ஆண்டு. இரண்டாம் உலகப் போர் தொடங்குவதற்கு முன் நிக்கோலஸ் விண்டன் ஆயிரக்கணக்கான யூதக் குழந்தைகள் நாசிகளிடம் சீக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்தார். அவர்களை காப்பாற்ற ஒரு முடிவு எடுத்தார். பிரிட்டனில் வளர்ப்பு குடும்பங்களை ஏற்பாடு செய்து தேவையான ஆவணங்களை தயாரித்து 669 குழந்தைகளை பாதுகாப்பாக இங்கிலாந்துக்கு அனுப்பினார். சில நாட்களிலேயே போர் தொடங்கியது. அந்த குழந்தைகள் உயிர் பிழைத்தார்கள். ஆனால் நிக்கோலஸ் இதைப் பற்றி 50 ஆண்டுகள் யாரிடமும் சொல்லவே இல்லை. ஒரு நாள் அவரது மனைவி பழைய ஆவணங்களை கண்டுபிடித்ததால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் காப்பாற்றிய குழந்தைகளும் அங்கே இருப்பது அவருக்கு தெரியாது. திடீரென்று தொகுப்பாளர் கேட்டார், நிக்கோலஸால் உயிர் காப்பாற்றப்பட்டவர்கள், தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். அடுத்த நொடியில் அவரைச் சுற்றியிருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து நின்றார்கள். அவர்கள் அனைவரும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் காப்பாற்றிய அந்த குழந்தைகள்தான். ஒரு நொடி அவர் எதுவும் பேசவில்லை. கண்களில் கண்ணீர் மட்டும் வழிந்தது. ஏனென்றால் அவர் காப்பாற்றியது 669 குழந்தைகள் அல்ல, 669 எதிர்காலங்கள்.